வாசகர் வட்டத்தின் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, சுமார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மதிப்பிற்குரிய படைப்பாளி இலாவி அவர்களுடைய அக்காணி என்ற நாவல் நமது சேலத்திலிருந்து அதனுடைய பயணத்தை துவங்கியது. அதனை அறிமுகப்படுத்தும் வண்ணம் அந்த காலகட்டத்திலே நாம் சிறப்பான கூட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகள் அதனுடைய வாசிப்பில் இப்பொழுது நமது அந்த நாவல் சார்ந்த பார்வை நாம் எப்படி இப்பொழுது பார்க்கின்றோம், அந்த படைப்பாளிக்கு அந்த நாவலை பற்றிய நமது விமர்சனங்கள், நமது நாவலை பற்றிய பார்வை 3ஆக இன்று வாசகர் வட்டத்தில் பிரித்து அதனுடைய அரசியல் தன்மை திரு செண்முகராமன் அவர்களும், அழகியல் தன்மை ஜெயக்குமார் அவர்களும், அதனுடைய மார்க்சிய பார்வை சோபனா அவர்களும் இன்று பேச இருக்கிறார்கள். அவர்களை அவளோடு நாங்கள் கேட்க, அவர்களுடைய உரையை அவளோடு கேட்க காத்திருக்கின்றோம். துவக்க உரையாக செண்முகராமன் அவர்கள் அதனுடைய உங்களுக்கு அரசியல் பார்வை. தோழர்களே, இந்த வாசகர் வட்டத்திலே நம்முடைய மாவட்ட தலைவர் இலாவி அவர்களுடைய அப்படியா இந்த கூட்டத்திலே நாம் இந்த நாவலை 3 பகுதிகளாக பிரித்திருந்தாலும் கூட இதை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று நாம் யோசித்து பார்ப்போமேயானால், நான் எடுத்துக்கொண்டது அரசியலும் ஆன்மீகமும் என்று தோழர் கண்ணன் அவர்களிடம் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னதாகவே நான் ஒரு தலைப்பை குறிப்பிட்டேன், அரசியலும் மதமும் என்று. ஆனால் ஓரிரு வினாடிகளிலேயே அதை நானே மாற்றிக்கொண்டேன். அதற்கு காரணம் இருந்தது. என்னவென்றால், இந்த நாவலை எழுதின திரு இலாவி அவர்கள் ஒருவேளை இதை மலையாளத்தில் எழுத தகுதி இருந்து எழுதியிருப்பாரேயானால் இந்த நாவல் அங்கே பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டிருக்கும். அங்கு ஏகப்பட்ட வாசகர்கள், அந்த கேரள நாடு முழுவதும் இந்த நாவல் பரவி இருக்கும். ஆனால் தமிழ் சூழல் அத்தகைய நாவல்களை எடுத்துக்கொள்ளுகிறதற்கு தயங்குகிறது. இந்த நாவல் அப்படி என்ன பேசுகிறது என்பது குறித்து ஏன் நான் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஒப்பிடுகிறேன் என்றால், இந்த நாவல் முழுக்க முழுக்க பேசுகிறது எல்லாமும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் முன்வைத்துத்தான். எங்கே இது அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றிணைகிறது என்று நாம் யோசித்து பார்ப்போமே. ஆனால் நண்பர்களை, இன்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகிறது. இந்த தேர்தலிலே துணை ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தன்னுடைய மனைவி எந்த மதத்தை சார்ந்தவர் என்றும், தன்னுடைய மனைவியால் என்னுடைய அரசியல், என்னுடைய கலாச்சாரம் எவ்வாறாக மாறியிருக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு மேம்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்று நாம் யோசிப்போமேயானால், இங்கேதான் அரசியலும் ஆன்மீகமும் ஒரு இடத்தில் இணைந்திருக்கிறது. ஏன் அவ்வாறாக அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், அமெரிக்க கிழக்கு கடற்கரை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற இந்திய குடியேறிகளினால் அவர்களுடைய ஓட்டு வங்கிக்காக அவர் இப்படி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது நாம் யோசித்து பார்ப்போமானால், இது இங்கு மாத்திரம் அல்ல, இங்கிருந்து ஒரு 15,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்க தேசத்திலேயே இப்படி இருக்கிறது என்றால், பூட்டேற்றி கிராமத்திலும், சேலத்திலும், வடக்கு தமிழகத்திலும் இன்னும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியும். இந்த நாவலிலே நான் மிக
உன்னிப்பாக வாசித்தது என்னவென்றால், எனக்கு தோழர் இலாவி எடுத்திருந்த அந்த இடம் மிக அருமையான இடம். மொத்தமே சொல்லப்போனால் 12 அத்தியாயங்களிலே இது ஒரு சாதாரண வறுமை மிக்க பனையேரிகளின் வாழ்க்கையை சொல்லுவதாகத்தான் அமையும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரள கடற்கரை ஓரமாக தேங்காய்பட்டணம் முழுவதும் இருக்கிற கடற்கரை மீனவர்கள், கடற்கரை வாசிகளுடைய கதைகளை எழுதியிருக்கிற தோப்பில் மீரான், எப்சிபால் ஜேசுதாசன் இவர்களுடைய வரிசையிலே வைத்து பார்க்கிற போது இலாவி வின்சென்ட் அவர்களும் அந்த வரிசையில் வைத்து பார்க்க விட வேண்டியவர் என்பதை நான் அறிகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் கதைகளை படிக்கிற போதெல்லாம் நம்மளுடைய மனம் எவ்வாறு தத்தளிக்குமோ, நம்முடைய இருதயம் எவ்வாறு கசங்கி பிழிக்கப்படுமோ, அப்படியெல்லாம் இந்த பனையேரிகளின் வாழ்க்கையை இலாவி அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார். அங்கே எது மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்றால், அங்கே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாமும் அரசியல் கலக்கிறது. 13வது அத்தியாயத்திற்கு மேல் அந்த இளைஞர்கள் சந்திக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதர் சிவலிங்கம் என்கிறவர். அவர்தான் வைகுண்ட சுவாமியினுடைய கொள்கைகளை பரப்புகிறாக இருக்கிறார். நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தீர்களேயானால், அந்த மனிதரை சந்தித்த பின்னாலே இந்த கதையின் கதாநாயகனாகிய மைக்கேலும் அவனுடைய நண்பர்கள் சார்லஸ், சேவியர், மற்ற நண்பர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அங்கிருந்து தான் அரசியல் ஆரம்பமாகிறது, அங்கிருந்து தான் ஆன்மீகமும் ஆரம்பமாகிறது. இங்கே சொல்லப்போனால் எங்கிருக்கிறது மதம் கலக்காத அரசியல் என்று நாம் யோசித்து பார்ப்போமேயானால், அங்கிருந்து தான் மதம் கலந்த அரசியல் ஆரம்பமாகிறது. அங்கே சொல்லுகிற போது ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்லுவார். எது அரசியலை நோக்கி இந்த சிறுவர்களை இழுத்து செல்கிறது என்று நாம் பார்க்கிற போது, பொன்னியலன் அவர்களுடைய முன்னுரையிலே அவர் எழுதியிருக்கிறது போல, தாள கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதுதான் இந்த நாவலினுடைய இருதயமாக இருக்கிறது. இந்த நாவலின் இருதயமே தாள கிடக்கிறவரை தற்காப்பதே தர்மம் என்கிற வார்த்தை. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நாட்டிலே ஒரு ஆன்மீகம் வளர வேண்டுமேயானாலும் அவனும் இதே வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். ஒரு அரசியல் கட்சியாக ஒரு யாராவது நிற்க வேண்டுமேயானாலும் அவர்களும் இதைத்தான் சொல்ல வேண்டும். தாள கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லத்தான் வேண்டும். இதுதான் பேசப்பட வேண்டிய அரசியல். இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அரசியலும் ஆன்மீகமும். ஆனால் அதை ஆரம்பித்து வைக்கிற அந்த சிவலிங்கம் மிக அருமையான காரியத்தை செய்கிறார். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கதைகளிலே வருகிற கதாபாத்திரங்களாகிய கதாநாயகனாகிய மைக்கேல், கிளாரா மற்றவர்களை பற்றியெல்லாம் பேசுவதை விட எனக்கு மிக அருமையாக பேசக்கூடியவர்களாக தோன்றுகிறவர்கள் எல்லாம் சிவலிங்கம், ஜோசப் என்கிற ஆசிரியர், ஆசான் என்கிற அருமையான மனிதர், அதற்கு பின்னாலே எத்தனையோ பேரை நாம் எங்கால் சொல்ல முடியும். அவர்கள் எல்லோரும் யாதை சொல்லுகிறார்கள் என்றால், இந்த காரியங்களை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாசுதேவனை எப்படி நம்ம தவிர்த்து விட முடியும்? வாசுதேவன் இந்த சசியனுடைய மாமன். இந்த மைக்கேலுக்கு கொடுக்கிற புத்தகங்கள் அருமையான புத்தகங்கள். தேர்ந்தெடுக்கிற புத்தகம் எது என்று நாம் பார்ப்போமேயானால், மைக்கேல் தேர்ந்தெடுக்கிற புத்தகம் அம்பேத்கரின் புத்தகம். அதற்கு பின்னாலே அவருடைய வாசகசாலையிலே போய் பார்க்கிற போது 2 புத்தகங்கள், ஒன்று லெனினுடையது, மற்றொன்று மார்க்சினுடையது. இந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிற வல்லமையை மைக்கேலுக்கு எது தந்தது என்று பார்த்தால், அது அந்த வாசுதேவன் தந்தது. சசியனுடைய மாமனாக இருக்கிற அந்த வாசுதேவன் தந்தது. அதுதான் அங்கே அரசியல் புகுத்தப்படுகிறது. இங்கிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போமே ஆனால், அந்த வாசுதேவனே இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் பின்னாலே வந்து கேட்கிற போது முன்னுரையிலே சொன்னது போல, எவிடே அந்த ஜான்சி ராணி என்று கேட்பார். அங்கேதான் அந்த வாசுதேவனின் மனிதம் திரும்புகிறது. நீங்கள் ஹெர்மன் ஹெஸ்ஸேவுடைய சித்தார்த்தன் நாவலை வாசிப்பீர்களே ஆனால், அங்கே சித்தார்த்தனை திருப்புகிறதும் கூட வாசுதேவன் தான். அங்கே ஒரு வாசுதேவன் இருக்கிறது போலதான், அங்கே அவனுக்கு ஞானத்தை சித்தார்த்தனுக்கு கொடுக்கிற வாசுதேவன் போலதான் இங்கே மைக்கேலுக்கும் இந்த ஞானத்தை அந்த வாசுதேவன் கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். இன்னும் நன்றாக யோசித்து பார்ப்போமேனால், அரசியல் எங்கிருந்தெல்லாம் ஆரம்பமாகிறது என்றால், 19வது அதிகாரத்தை தொட ஆரம்பிக்கும் போது அரசியல் உச்சக்கட்டத்தை அடைகிறது.
19வது அதிகாரத்திலே. நான் நினைக்கிறேன் இலாவி அவர்கள் சொன்னது போல, அவர் கேட்டுக்கொண்டது போல, இது விமர்சனமாக வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த அதிகாரங்களுக்கு மேலே அவசரமாக இலாவி அந்த 22 அதிகாரங்களுக்குள் இதை முடித்துவிட விரும்பியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நாவலின் போக்கு ஒரு நதியைப் போல இருந்து 20வது அதிகாரத்திலே அரசியலை தொட்ட பின்னாலே அது ஒரு நீர்வீழ்ச்சியாகவே மாறுகிறது. சொல்லப்போனால் 20, 21, 22 அதிகாரங்களிலே அந்த ஏற்படுகின்ற அரசியல் நிகழ்வுகள், அந்த கதைகளில் வருகிற மாந்தர்கள், அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிற அரசியல் கட்டமைப்பு, இவைகளெல்லாம் நோக்கி பார்க்கிற போது அங்கிருந்து கொஞ்சம் அந்த நாவலை நீட்டியிருக்கலாம். பக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தாலும் கூட அவர் சொல்லி இருக்கிற பாத்திரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கலாம். ஜிஎஸ் மணி, எம்ஆர்எக்ஸ் மற்றும் கொச்சுமணி, சேத்திர பாலகிருஷ்ணன், இவர்களை பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தகவல்கள் சொல்லியிருக்கலாம். ஜிஎஸ் மணி போன்றவர்கள் அந்த பிரிக்கப்பட்ட குடிசையில் இருக்கிற மக்களை வெளியேற்றிய போது அங்கேயே இருந்து அவைகளை கட்டமைத்தார் என்று சொல்லப்படுகிற இடத்திலே கம்யூனிசம் ஜெயிக்கிறது. அங்குதான் மனிதர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற ஆரம்ப கால பயிற்றுவிப்பு ஆரம்பமாகிறது. அங்கு இருக்கிற அந்த பங்கு தந்தை அவர் சிகப்பு சட்டைக்குள்ளே ஒளிந்திருக்கிறார் என்று இலாவி அவர்கள் எழுதுவார்கள். ஏன் அந்த தோழர் கிறிஸ்து என்ற நாடகத்தை அவர்கள் அந்த சிறுவர்கள் ஆரம்பிக்கிற போது அவர் அதற்கு அனுமதி அளித்தார்? பிரச்சனை வரும் என்று தெரிந்த போதும் அவர் அவர்களை எப்படி ஊக்குவித்தார் என்று நாம் பார்க்கிற போது மிக அழகான அரசியல் உருவாக்கம் அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த நாவலினுடைய நூல் அறிமுக கூட்டத்திலேயே நான் ஒரு கதையை குறிப்பிட்டிருந்தேன். ஒரு இடத்தை, இந்த சிறுவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காலங்களில் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அந்த சிறுவன் ஒருவன், மைக்கேலுடைய நண்பன், தன்னுடைய வீட்டில் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கை உடைங்கி கொண்டு வந்து வேக வைத்து அதை சாப்பிடுகின்ற போது கூடவே கொஞ்சம் அக்காணி என்று சொல்லப்படுகிற இந்த பதநீரையும் சாப்பிடுவார்கள். அப்போது அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் மிக அருமையான விஷயம். அது என்னவென்றால், ஒருவேளை அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தப்போ தன்னுடைய சரீரமாகிய அப்பம் என்று சொன்ன கோதுமையால் செஞ்ச ரொட்டியையும் திராட்சை ரசமாக தன்னுடைய ரத்தத்தையும் பாவித்தது போல இங்கே பிறந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு அந்த சிறுவன் கேட்பான். அந்த இளைஞன் கேட்கிற போது அங்க இருக்கிற நண்பர்கள் ஒருத்தன் சொல்லுவான், ஒருவேளை இங்கே பிறந்திருந்தா இந்த மரவள்ளி சீன் கிழங்கத்தான் அவர் தன்னுடைய சரீரமா சொல்லியிருப்பாரு, இங்க இருக்கிற பதனியைத்தான் தன்னுடைய ரத்தமா சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பான். அதோட நிறுத்தியிருந்தாருன்னா கூட இலாவி அவர்கள் அந்த கதைக்கு ஊட்டம் சேர்ப்பதற்காக இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அந்த மரவள்ளி கிழங்கு எப்படி இந்தியாவிற்கு வந்தது என்பது குறித்தும் கூட அவர் சொல்லுகிறார். அதை விடவும் இன்னும் சொல்லப்போனால், எங்கெல்லாம் மரவள்ளி கிழங்கை பற்றி சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் முயக்கி என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதிலே நான் நிச்சயமாகவே மயங்கி போனேன். இந்த முயக்கி என்பது மரவள்ளி கிழங்கை எங்கள் வீட்டிலே கூட அதை செய்வார்கள். அது மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. இப்படி எல்லா இடங்களிலும் சொல்லுகிற அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்குதான் இந்த ஆன்மீகம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் என்பதை சொல்லுகிற போது கூட இலாவி அவர்கள் மிக தெளிவாக 20, 21வது அதிகாரங்களிலே சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து நாம் பார்ப்போமேயானால் அந்த இடத்திலே ஆன்மீகமும் செழித்திருக்கிறது. அங்குதான் பங்கு தந்தைகள் மூலம் அது எவ்வாறு அந்த மக்களிடையிலே அது வேரூன்றப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரசியல் மெல்ல மெல்லமாக அதே பங்கு தந்தைகள் மூலமே உருவாகி வருகிறது. அவர்களே அதை விதைக்கிறார்கள், அதையே அறுவடையும் செய்கிறார்கள். அந்த காரியங்கள் மிக அருமையான காரியங்கள். இந்த பெண்களுடைய பங்குகள் எல்லாமும் கூட அரசியல் கலந்ததாகவே இருக்கிறது. கிளாராவின் பங்கு மிக அருமையான பங்கு. அதில் எங்கும் தொய்வே இல்லை. அவள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அசாத்தியமான முடிவு. அந்த முடிவுகள் எல்லாமும் பெண்மைக்கும் அரசியலுக்கும் வலு சேர்க்கிற முடிவுகளாக இருக்கின்றன. இதையெல்லாம் நோக்கி பார்க்கிற போது கிறிஸ்துவை 10 மடங்கு கிறிஸ்துவத்தை 10 மடங்கு 10,000 மடங்கு மார்க்சியத்தோடு ஒத்திருக்கிறது. கிறிஸ்துவம் 10 மடங்கு
10,000 மடங்கு மார்க்சியத்தோடு ஒத்திருக்கிறது என்றார் ஃபெடல் காஸ்ட்ரோ என்ற வார்த்தையும் தோழர் இலாவி அவர்கள் தன்னுடைய நாவலிலே குறிப்பிடுகிறார். இதை நாம் யோசித்து பார்ப்போமேயானால் எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்ல வருகிற இலாவி அவர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த நாவலை பெரிதாக்கியிருந்தால், இந்த நாவலை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக கடைசி பகுதியிலே நீட்டியிருந்தால், இந்த நாவல் மிக அருமையான ஒரு அரசியல் சொல்லுகிற நாவலாக மாறியிருக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு இந்த அரசியலோடு ஆன்மீகத்தோட நான் இதை இணைக்கிறேன் என்று பார்த்தால், அரசியலில் எல்லாருமே கூட, எல்லா மனிதர்களும் கூட செய்கிற ஒரு தவறை கம்யூனிஸ்ட் கட்சியும் செய்கிறது என்பதை இலாவி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு இளைஞன் வந்து கேட்கிற போது, அவன் ஏற்கனவே தங்கப்பழம் என்கிற நண்பரோடு பழக்கம் வைத்திருக்கிறவன், சிறையிலே அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறவன், அவன் திரும்பி வந்து மைக்கேலிடம் கேட்கிற போது, இந்த காரியத்திற்காக அந்த கொடியேற்றத்தை பார்த்த பின்னாலே நீங்களும் பாராளுமன்ற தேர்தல் முறைக்கு பழக்கமாகிவிட்டீர்களா என்று கேட்கிறார். நக்சலைட்டுகள் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிற போது நக்சலைட்டுகள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது குறித்து கூட இலாவி மிக தெளிவாக சொல்லுகிறார். நக்சல்பாரி இயக்கத்தை பற்றி சொல்லுகிறார். அதிலிருந்து வந்த ஒரு மனிதனை தன்னுடைய கதாபாத்திரமாக்கி வைத்திருக்கிறார். இந்த கதாபாத்திரம் கேட்கிற கேள்விக்கு என்று நாம் ஒருவேளை அறிவுஜீவிகளாக இருக்கிறவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியிலே முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள், அல்லது இந்த மாதிரி கூடி பேசுகிற நாம் எல்லாரும் கூட இதெல்லாம் சரி என்று சொல்லலாம். ஆனால் சாதாரண தொண்டர்கள் மத்தியில் அப்படி ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 1-2 சீட்டுகளுக்காக நாம் வெவ்வேறு கட்சிகளை நாடி நிற்கிறோமா என்ற கேள்வியை இலாவி தன்னுடைய நாவலிலே பதிவு செய்திருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல, இது எல்லாரிடத்திலும், எல்லா கம்யூனிஸ்டுகள் மத்தியிலும், எல்லா அரசியல்வாதிகள் மற்றும் எல்லா மக்கள் மனதிலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எனவே இது போன்ற காரியங்களிலே இந்த நாவல் சொல்ல வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏராளம். உண்மையிலேயே எனக்கு அதிக நேரம் இல்லை, நான் படிப்பதற்கு குறைந்த நேரமே கிடைத்தது இப்போது. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயங்கள் மிக அருமையான விஷயமாக இருக்க வேண்டும் என்று நான் யோசித்ததினாலே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிற ஒரே காரியம், சாதியம் இந்த நாவலிலே எவ்வாறாக பேசப்பட்டிருக்கிறது என்பது. சாதியம் பேசினால் மதம் பேசப்பட வேண்டும், மதம் பேசினால் ஆன்மீகம் பேசப்பட வேண்டும். சாதியம் பேசுவதற்காகவே அந்த நாடகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகம் தோழர் இயேசு என்கிற அந்த நாடகம் சாதியம் குறித்து மாத்திரமே பேசுகிறது. ஆக எங்கே தொட்டால் இங்கே உயிர்க்குமோ அங்கே தொட்டு இந்த நாவலை உயிர்ப்பித்திருக்கிறார் இலாவி என்பது தெரிகிறது. என்னுடைய ஆதங்கமெல்லாம் நான் முன்னமே குறிப்பிட்டது போலத்தான். இது மேற்கு வங்கத்திலோ அல்லது கேரளாவிலோ இது பதிவாகி இருந்த நாவல் எழுதப்பட்டிருந்தால் இந்த நாவலினுடைய பெருமை மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது, இது இன்னும் நம்மாலே எடுத்து செல்ல முடியும், நாம் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை யார் வேணும் கூட இவைகளை மொழிபெயர்க்கலாம், மொழிபெயர்த்து அங்கே நிச்சயமாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இது வருங்காலங்களிலே தோழர் அவர்கள் இன்னும் இது போன்ற நாவல்களை, முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற நாவலை, ஆன்மீகத்தை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைக்கிற நாவலை எழுதி தருவார் என்று அவரோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.